ஹலோ கைஸ், இன்னைக்கான இன்டர்வியூ ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, print the maximum number of characters present in between the two same characters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் 1 கொடுத்துட்டு ரெண்டு சேம் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் எத்தனை இது இருக்கு, அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பி எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே பி இருக்கு. அது ரெண்டுத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு. இதோட லென்த் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சி வரைக்கும் பாருங்க 2 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்ப அது 2 தானே மேக்சிமம். அந்த 2 நமக்கு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 2 கேரக்டர்ஸ் பிரசன்ட் பிட்வீன் சி அப்படின்னு. இதுவே இந்த எக்ஸாம்பிள் 2ல பாருங்களேன், இங்க ஏல ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஏல முடியுது. ரெண்டுத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா சில இருந்து பார்க்கணும். சில இருந்து இங்க இருக்கிற சி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. அதாவது டி எஃப் ஜி இந்த 3 கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த இ வரைக்குமே நமக்கு பாத்தீங்கன்னா 4 கேரக்டர் இருக்கு. 1 2 3 4. இந்த லாஜிக்கை தான் இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, சொல்யூஷன் அப்படிங்கிற என்னோட கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஒரு யூசர்ட் இருந்து இன்புட் வாங்குறதாக என்டர் எனி வேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜை கொடுத்துட்டு யூசர் கொடுக்குற அந்த இன்புட்டை என்ன பண்ணிருக்கேன்னா இன்புட் அப்படிங்கிற அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் ஆப்ஜெக்டை வச்சுட்டு மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். அந்த மெத்தடுக்கு அந்த இன்புட்டே நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். அது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறனால ஸ்ட்ரிங் அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே இங்க சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு கேரக்டரை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த கேரக்டரோட நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வரணும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு நடுவுல இருக்கிற கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஐ 0ன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐ எது வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த இன்புட் டாட் லென்த் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜே லூப் ஒன்று எழுதிக்கிறேன். ஜே ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜே லெஸ் தென் இன்புட் டாட் லென்த் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் இன்புட் டாட் லென்த் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த இன்புட் டாட் லென்த்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான லாஜிக் எழுதினோம். அதாவது இங்க ஐ அப்படிங்கிற கேரக்டர் ஜே கேரக்டர் 1 இருக்கா அப்படின்னு சொல்லணும். இங்க ஜே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றது போல இந்த ஐ என்ன இருக்கோ அதுக்கு அடுத்த நான் கேரக்டர்ல இருந்து பார்த்தா போதும் அப்படிங்கறனால நான் இதை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் நான் ஒண்ணு போட்டுறேன். என்ன அப்படின்னா அந்த இன்புட்ல இருக்கிற அந்த கேரட் ஆஃப் ஐ பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அந்த இன்புட் டாட் கேரட் ஆஃப் ஜேக்கு ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன, இந்த கேரக்டரும் இந்த கேரக்டரும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். அப்ப ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற கேரக்டரை நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலா இந்த இடத்துல இன்ட் பிக் லென்த் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள வச்சுப்போம். பிக் லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல 0 அப்படிங்கிற வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டெம்ப்னு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் லிட்டரல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ள ஒரு கண்டிஷன் பண்ணணும். அதாவது அந்த பிக்கோட லென்த் இருக்குல்ல, அந்த பிக்கோட லென்த்தை விட அங்க இந்த 2 கேரக்டருக்கு நடுவுல இருக்கிற இந்த பேலன்ஸ் இருக்கிற கேரக்டர் இதோட லென்த் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் பிக்ல ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுவுல உள்ள கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல நம்ம 2 ஆர்குமெண்ட் கொடுப்போம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், பினிஷிங் இண்டெக்ஸ்னு. பினிஷிங் இண்டெக்ஸா அந்த ஜேவை வச்சுக்கிட்டு
ஸ்டார்டிங் இண்டெக்ஸா நம்ம அந்த i+1 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐனா இங்க 0ன்னு இருக்கும்போது 0+1 1ன்னு எடுத்துக்கும். ஜேவோட வேல்யூ 1 இருக்கும்போது அந்த 1க்கு முன்னாடி 0 இந்த ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்கும். அந்த ஒரு அப்ரோச்னால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இன்புட் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு i+1ன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஜே அப்படின்னு நான் கொடுத்து விட்டுறேன். இந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டா சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், அந்த கேரக்டர்ல கொண்டு போயிட்டு நான் சில விஷயங்களை நான் ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும். இதோட டாட் லென்த் தானே நான் செக் பண்ணி பார்க்கணும். டாட் லென்த்னு கொடுத்துக்கிறேன். பிக் லென்த்தை விட இந்த இன்புட் டாட் ஸ்ட்ரிங்கோட லென்த் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒன் டைம் இங்க ஏன்னு வந்து உட்காரும். அப்ப 0ன்னு வச்சுக்கிட்டது 1ன்னு போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இந்த சிங்கிற கேரக்டரை எடுத்து ஐல உட்காரும். i+1ன்னு வரும்போது இந்த ஜேங்கிற கேரக்டர் இதே செக் பண்ணி பார்த்துட்டே போகும்போது இங்க சீனு வரும். அதுக்குள்ள பார்க்கும்போது இங்க பிக் இன்புட்டோட லென்த் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் 0ன்னு இருந்தது, ரெண்டாவதா என்ன மாறிடுச்சு அப்படின்னா 1 அப்படின்னு மாறி இருக்கும். இங்க நம்ம i+1ன்னு எடுக்கும்போது இந்த கேரக்டரை எடுத்துரும், டிங்கிற கேரக்டர். அதே மாதிரி ஜேன்னு கொடுக்கும்போது இந்த சிங்கிறத எடுத்துக்கும். நம்ம எந்த இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முந்தைய கேரக்டர் வரைக்கும் தானே எடுக்கணும் பார்த்துருந்தோம். அந்த முந்தைய கேரக்டர் வரைக்கும் இந்த 2 டி வந்துருக்கும். அதோட லென்த் பாத்தீங்கன்னா 1 விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்னால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிக்கோட லென்த் இருக்குல்ல அதுல கொண்டு போயிட்டு நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெம்ப்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல அதுல நான் என்ன பண்றேன்னா இந்த இன்புட் டாட் சப்ஸ்ட்ரிங்கை நான் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் பண்றதுனால நமக்கு என்னன்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஒன்னு ஏவா இருக்கும், இல்லைன்னா இந்த டிடிங்கிறது ஏதாச்சும் எதுவா இருந்தாலும் நமக்கு அந்த இதுல டெம்ப்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அதோட லென்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிக் லென்த்ல நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். டெம்ப் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதோட கரஸ்பாண்டிங் லென்த் போய் நமக்கு உட்கார்ந்துரும். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்ப இந்த ஏங்கிற கேரக்டர் பார்த்து முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த கேரக்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதான நம்ம i1 இப்ப பின்னு இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஜே 1/1 நம்ம பார்த்துட்டே இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கு நடுவில் இருக்க கேரக்டரை எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண ஐ இந்த சியை தான் டினோட் பண்ணணும். திரும்ப இந்த ஏல இருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் தப்பா போயிடும். அந்த இவங்க கொடுத்துருக்கிற லாஜிக் படி வராது. அதனால எங்க நம்ம கால்குலேட் பண்ணி முடிக்கிறோமோ அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஐயோட வேல்யூ ஜென்ரேட் ஆகணுங்கிறனால கரண்டா ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா J-1 அப்படின்னு கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா நமக்கு இங்க ஜேயோட வேல்யூ இந்த இடத்துல 2ன்னு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பிங்கிறது மேட்ச் ஆனிச்சு. 0th இண்டெக்ஸ் 2வது இண்டெக்ஸும். இப்போ நான் J-1 கொடுக்கும்போது 2-1 நமக்கு 1ன்னு மாறிடும். 0 1 2 2-1 1ன்னு மாறிடும். அந்த ஐயோட வேல்யூ 1ன்னு மாறினோடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன இங்க மேல போகும்போது திரும்ப ஒரு ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ண அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர்ல இருந்தே நமக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நமக்கு ஜேவே பாத்தீங்க அப்படின்னா i+1 தான் ஸ்டோர் ஆகும். நம்ம ஐ இது எடுக்கிறோம் அப்படின்னா i+1 தான் நமக்கு ஜேல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப எப்பவுமே ஐயை விட ஒரு ஸ்டெப்பு கூட தான் இருக்கும். அதனால 1 நம்ம மைனஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதனால நமக்கு என்ன ஆயிடும்னா பர்ஃபெக்டா முடிஞ்சிடும். இப்ப இந்த 0 எடுத்தோம் அப்படின்னா ஜேயோட வேல்யூ 1, இங்க ஜேயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். அந்த ஒரு ரேஞ்ச் படி தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சாச்சு. இந்த டெம்பை தான் நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு டைம் பார்த்து முடிச்சோன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டே போவேனா அப்படிங்கறனால நான் இங்க பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரிண்ட் மெசேஜ் வருதுல்ல இதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த கேரக்டர் இதை கூட நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. லாஸ்டா என்ன பண்ணிடுறேன் இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு இங்க நான் இந்த வேல்யூ கொடுக்கறது பதில இந்த டெம்போட வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன வருது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். அவங்க கொடுத்த அந்த இன்புட்டே நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேல்யூமே வரல, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணல. ஸோ system.out.printlnல அந்த அவுட்புட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
இங்க பாருங்க டிடி அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுதானே நமக்கு அங்க கேட்க வேண்டியது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரன் பண்றேன். இந்த ஸ்ட்ரிங்கை ரன் பண்ணும்போது SDFE அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனா அதோட லென்த்து தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிடலாம்னா அந்த அவுட்புட் டாட் லென்த்தை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த லென்த்தை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேணா இந்த எக்ஸ்ட்ராவா தேர் ஆர் 2 கேரக்டர் பிரசன்ட் பிட்வீன் சி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா போடலாம். வேணாலும் நம்ம எதுவும் இல்லாம அப்படியே விட்டுடலாம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா இன்புட்டே ஏபிசி அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா அந்த டெம்போட லென்த் நமக்கு 0வா இருக்கு. அப்படி 0னா எந்த ஒரு காமனுமே இல்லை அப்படிங்கறது அர்த்தம். இதுதான் அவங்க இன்புட்டா கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த 2னா 2ன்னு பிரிண்ட் பண்ணு, 4னா 4ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இப்ப நம்ம என்ன அவுட்புட் கொடுத்தாலும் நமக்கு அது தகுந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா DGFன்னு கொடுத்து Dன்னு கொடுக்குறேன். இப்ப இதை ரன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா 3ன்னு நமக்கு அவுட்புட் வருது பாருங்க. ஏன்னா இந்த 3 வேல்யூ நமக்கு இப்ப சேமா இருக்கு. இதே கொஸ்டின் நம்ம கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லயுமே இருக்குங்க. இவங்க ஜோகோல கேட்ட கொஸ்டினே பாத்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்க என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அதையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கேட்பாங்க ABBA அப்படிங்கிற இன்புட்டை கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ABBA இதை நான் இப்ப சேவ் பண்ணி நான் ரன் பண்றேன். ABBA நமக்கு 2 அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அதே அவுட்புட் தான். அவுட்புட் 2ன்னு வரணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா BAABCDDC இது நம்ம முன்னாடியே செக் பண்ணி பார்த்தோம். வேற மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து பார்த்தேன். அதுலயுமே நமக்கு 3ங்கிறது கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. இன்கேஸ் இந்த மாதிரி ABCன்னு கொடுக்கும்போது நமக்கு -1ன்னு வரணும்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம எதுவுமே லென்த் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணு, இல்ல அப்படின்னா அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஈஸியா ப்ரோக்ராம் நிப்பாட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சின்ன ப்ரோக்ராம் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லாஜிக் கரெக்டா யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் நம்ம முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு ப்ரோக்ராம்ல பார்ப்போம். தேங்க்யூ. இப்ப என்ன